உத்தராயண காலம், விசுவாவசு வருடம். இந்த கலியுகத்துல மேஷ ராசிகாலுக்கு வாழ்க்கை முழுவதுமே வழிகளால நிரப்பட்டிருக்கு. வழி இல்லை, ஆனா வழி இருக்கு. புரியலையே, போகக்கூடிய பாதை தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வெளிச்சம் இல்லை. ஆனா மனசுல 1000 பாரங்கள் அப்படியே அழுத்துக்கிட்டு இருக்கு. தேனி மாதிரி சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு முடியலடா சாமி, நான் இப்படி ஓடி ஓடியுமே என்னோட வாழ்க்கைங்கிறது மாறலையே. என் தலையில என்ன எழுதி அனுப்பிச்சானோ அந்த பிரம்ம, ஒருவேளை என் தலையில எழுதுறப்ப கிறுக்கி அனுப்பிச்சிட்டானோ இல்லை தூங்கிட்டானோ அப்படிலாம் கூட ஒரு சில நேரங்கள்ல ஆதங்கமா நம்ம கடவுளையே திட்டதான் செய்யும். மேஷராசியுடைய வாழ்க்கையுமே அப்படிதான் இருக்கு. வெறுப்பா பேசக்கூடிய வாழ்க்கையை தான் அந்த கடவுள் கொடுத்துருக்காரு போல, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனா மேஷம் அதிபதி செவ்வாய் பகவானை பொறுத்திருக்க ரொம்ப வலிமையான கிரகம். சனி பகவானாவது இல்லை சுக்கிர பகவானாவது, நீ நல்லா வாழனாக்க அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருந்தாலுமே நீ சிறப்பா வாழ முடியும். இவரை அதிபதியை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை கண்டேன், படாத பாடுதானே பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த அதிபதி செவ்வா, அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். முருகப்பெருமான் போர்க்கடவுள் தான், அதுக்காண்டி தினம் தினம் போராடணும் வாழ்க்கை. இப்படி போறாங்க வராங்க, நல்லா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, நல்லதா இருக்கு. எனக்கு மட்டும் எந்த ஒரு தப்பு தண்டாவும் பண்ணலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈரம் கூட துரோகம் நினைக்காத ஒரு நடைபாதையில கூட பார்த்து பார்த்து நடக்கக்கூடிய ஆளாச்சே நான். எனக்கு மட்டும் ஏன்பா இவ்வளோ சோதனையை கொடுக்குற? எப்பா முருகா எங்கடா இருக்க சாமி, வேலும் மயிலும் எடுத்துட்டு இன்னும் ஓடி போயிட்டியா, என்னோட புலம்புல கேட்க முடியாம போயிட்டியா? இப்படியெல்லாம் மனசு நொந்து இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு என்னதான் சனி பகவான் நம்மளை பாடா படுத்தினாலும் கொஞ்சமாவது ரெஸ்ட் விடுங்களேன். அந்த சனி பகவான் தான் படுத்துறாருனாக்கா மற்ற 8 பேர் என்னதான் பண்றீங்க? அட ராகுவும் கேதுவும் விட்டுடுங்க. குருவே நீ என்ன பண்ற? அதிபதின செவ்வாய் பகவானே நீ என்ன பண்ற? இப்படி புலம்புறதா இல்ல போடா என்ன வேணா நடக்கட்டுன்னு போகிறதா? எல்லாத்துக்கும் வழி இருக்கு. அந்த வழிகாட்டுதலாக தான் இந்த பதிவு உங்களுக்கு துணை வரும். அந்த வகையில் ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க, மூச்சிலும் சரி பேச்சிலும் சரி முருகனே, நினைவிலும் கனவிலும் முருகனே, கண்ணீரிலும் கவலையிலும் முருகனே, சிந்தையிலும் செயல்களிலும் முருகனே, ஏது பிழை செய்தாலும் பிழை பல செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நாயேன் உன்னை நந்தி பிழைக்க தாயாகி என்னை காப்பாய் முருகா, நீ அல்லால் தெய்வம் இல்லை தூயோன் முருகா, மாயோன் மருகா. ஓம் சரவண பவ. மா என்னென்னமோ சொல்ற, ஆனா உனக்கு மட்டும் மேஷராசியுடைய கஷ்டம் புரியுது. இதாவது ஒரு நல்லதா 4 வார்த்தை சொல்லு, அதை ஃபாலோ பண்ணியாவது என் வாழ்க்கையை கொஞ்சம் நான் தேத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானால் புதன் பகவானால் உருவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு. இது உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பா கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம் மாதிரி தான், ஒரு 2-3 எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், இது கடைசிப்பா, இதை மட்டும் எழுதி பார்க்குறேன், வந்தா பாருட்டும் போனா போட்டோம், அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இதுதான் எனக்கு கடைசி, வந்தா வரட்டும், இல்லையா வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், இப்படி கொஞ்சம் தீர்க்கமாகவும் இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் இதில் எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, வந்தா வரட்டும் போனா போகட்டும், இல்லை வந்தே ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த பதிவினால உங்கள் வாழ்க்கைக்கு கடைசி வாய்ப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம்தான். பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். நீங்க இது நாள் வரைக்கும் புலம்பிய புலம்பல்களுக்கு, இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, நான் அடிச்ச மணி அந்த கடவுளுக்கு கிடைச்சா இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல நீங்க கஷ்ட காலத்துல கத்தின கதறல், விட்ட கண்ணீர் எல்லாத்துக்கும் அந்த சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு கை கொடுக்குறாங்க. தம்பி கொஞ்சம் கை கொடுக்குறேன், ஏஞ்சி மேலே வந்துரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி என்னமா அந்த சனி பகவானும் புதன் பகவானும் நமக்கு நல்லது பண்ண போறாங்க பார்க்கலாமா? பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக முடிவெடுக்க முடியல, சரியாக செய்ய முடியல. கவலை மட்டுமே நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் விட துடிப்பாக வேகமாக செயல்படக்கூடியவங்க இப்போ அப்படியே ஆப்போசிட், எதையுமே செய்ய முடியல.
தப்பி தவறி கூட நமக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டா, நம்பிக்கை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இப்போ அவங்க தான் நம்மளை சுற்றி சுற்றி இருக்காங்க. எங்கே போகிறதுன்னு கூட தெரியல. காலம் நம்மளை வச்சு செய்யுது. இப்படி கூட யோசனை வருது. இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறியம்மா, என்னது அப்படின்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிற, அது எப்படி சொல்கிற? சொல்கிறேங்க. வேத ஜோதிடப்படி நவகிரகங்கள் அப்பப்போ தன்னுடைய இடத்த மாற்றுவாங்க. அப்போ யோகங்கள் உருவாகும். அது மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். இது 12 ராசிகளுக்கும் உண்டு. அந்த வகையில முதல் அதிர்ஷ்டம் மேஷத்திற்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜூலை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதத்துல உருவாக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருக்கு. அந்த யோகத்துடைய பெயர்னு கேட்டீங்கன்னாக்க சம சப்தம யோகம்னு சொல்லுவோம். எப்படி இந்த யோகம் உருவாகுச்சு? 30 வருஷத்துக்கு அப்புறம்னு சொன்னா இல்லையா? இந்த யோகத்தினால வேலை தரவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடனா கொடுத்த பணம் திரும்ப கைக்கு சேரும். நிலுவையில் இருந்த வேலை வெற்றிகரமா முடியும். மொத்தத்துல தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது. நினைச்சது எல்லாமே நிறைவேற போகுது. இந்த சனி புதன் பகவானால சமசப்தம யோகத்தினால அதிர்ஷ்டம் பெறுவதனால வருமானத்துல நல்ல அதிகரிப்பை கொண்டு வர போறீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில்ல சிக்கியிருந்த பணம் கைக்கு சேரும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கடின உழைப்பு இருக்கு இல்லையா? அதற்கு தகுந்த மாதிரி அலுவலகத்துல பாராட்டு கிடைக்கும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். பங்கு சந்தையில முதலீடு செய்திருந்தால் எதிர்பாராத அளவுல லாபத்தை பெறக்கூடிய நேரம் இது. முன்னாடி சொன்னீங்க குழப்பமா இருக்கு, தீர்க்கவும் முடிவெடுக்க முடியல. ஆனா இப்போ ஒவ்வொரு விஷயத்திலுமே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முடிவெடுக்க போறீங்க. நல்ல பலன்களையும் பெற போறீங்க. சாதாரண யோகம் இல்லை இது. நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிம்மதியும் தரப்போகுது. தடைப்பட்ட வேலையா இருக்கிற வெற்றிகரமா முடியும். பண பிரச்சனைலாம் படிப்படியா குறைய போகுது. தேவையற்ற செலவுகள் குறையும். வேலை தொடர்பா நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை கொடுக்கும். சுபகாரியங்கள்ல அதிகமா பங்கேற்க போறீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட வேலை பார்க்குறவங்க மேலதிக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க கிட்ட முழு ஆதரவு கிடைக்க போகுது. இதன் காரணமா உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைய போறீங்க. இதோட புகழ், வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு உரித்தாக போகுது. சமுதாயத்துல புகழும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உடைய செயல்திறன் நல்ல பாராட்டை பெறும். இதுல உங்களுக்கு புத்திசாலித்தனத்தால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியான நேரத்துல செய்து முடிக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சாச்சு, கழுத மாதிரி சுமந்தாச்சு. என்ன பண்ணாலும் சரி, உயர்வு இல்லை, அங்கீகாரம் இல்லைன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அதற்கேற்ற கடின உழைப்புக்கான பலன்களை பெற போறீங்க. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகும். குடும்ப சூழல் இனிமையா இருக்க போகுது. நிதி ரீதியாகவும் நல்லா இருக்க போறீங்க. மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் தான். வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி சிறப்பான பலன்களை பெறக்கூடிய காலம். அதாவது ஜூலை 2 முதல் நவம்பர் 17 வரைக்கும் இந்த வக்ர காலத்துல சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அற்புதமான காலகட்டம். ஆட்சி பெற்ற சனியாகவும் குருடைய பார்வையும் அதோட இருக்குது. ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி கிடைக்கும். இதோட இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 7, 10ஆம் இடங்களுக்கு பார்வையை செலுத்துவதால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. எடுத்த காரியங்கள் எல்லாமே ஏற்றம் பெறும். புதிய முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டு. தொழில்ல முக்கியமா நல்ல மாற்றம் இருக்கும். அபரிவிதமான ஏற்றம்னே சொல்லலாம். அதிக அளவுல முதலீடு பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய தொழிலை மட்டும் சிறப்பா செயல்படுத்துங்க. அதுவே நீ எதிர்பார்க்காத வகையில நிறைய பணவரவை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது. அரசு வகையில நீங்க மேற்கொண்ட முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும் இனி அனைத்திலுமே லாபம் அப்படிங்கிற நிலை உருவாகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமா செய்யுங்க, லாபம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் வாய்ப்பு இருக்கு. உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். இதோட மிகப்பெரிய யோகமான பலன்களை பெற போறீங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. இது மட்டும் இல்ல, அபரிமிதமான வருமானம் உண்டாகுது. புதுசா வாகனம் வாங்குறது, சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. சமுதாயத்துல அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் சேரும். இந்த நேரத்திலேயே ராகு கேது குருடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கேதுவால எதிர்ப்புகள் ஆகலது, செல்வாக்கு உயருது. கோர்ட்டு கேஸ் வழக்கல் இருந்தால் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. ஆரோக்கியம் சீராகுது. இதோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுது. வருமானம் அதிகமாகுது. அரசு வகையில நீ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அடுத்து குரு. இவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல முன்னேற்றம், பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்குறாரு, செல்வாக்கை உண்டாக்குறாரு.
ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னாக்கா தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் இந்த தடைகள் விலகுது. சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க, லாபம் அதிகமாகுது. இயந்திரம் எலக்ட்ரானிக் தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் பல மடங்கு. அப்போ மற்ற தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, ஆண்கள் பெண்கள் நடைபாதை வியாபாரம் செய்தால் கூட சரிங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல காலம் தான் இந்த சனிபோட வக்ர காலம்ங்கிறது. ஏன்னா தொழில்காரக நிலையவர் இவரை பொறுத்த வரைக்கும் தொழில கை வைக்கல. நல்ல மாற்றம் ஏற்றம் தான். இதோட சேமிப்பு உயரும், புதிய சொத்து சேர்க்கை இருக்கு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், எதிர்ப்பொழி விலகும், ஆரோக்கியம் மேம்படும். இல்லைம்மா நான் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறேன், தனியார் துறை அரசாங்கத்துறை கூலி வேலை செய்தாலும் சரி உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய நிலையில மாற்றம் வருது. ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு அதிகமாகுது. பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி வரும். இது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் உண்டு. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் செய்வதற்கு வாய்ப்பு அமைது. இதோட குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு அந்த ஏக்கம் தீரும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உண்டாகும். அடுத்து கல்வி. கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்துவதனால எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க, அது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும். இது வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் மருத்துவத்தால விலகும். இதோட ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும். ஆரோக்கியம் அதிகமாகும். அடுத்து குடும்பம். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குது. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க. புதிய பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர் பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். இது மட்டும் இல்லாம உடல் ஊனமற்றவங்க, துப்புரவு தொழிலாளிங்க, வயதான முதியோர்க, எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கைக்கு வழி இல்லாம இருக்காங்க பத்தியா, அந்த நடைபாதையெல்லாம் தங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தார் சனி பகவானுடைய கருணை பார்வை உங்கள் மீது விழும். இதன் காரணமா இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பரிகாரமா இது அமையும். இதோட உங்க ராசிக்கு சனி பகவானால இந்த வக்ர காலத்துல எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அதையும் கொடுக்க போறாரு. வாழ்க்கையில இருந்த ஒட்டுமொத்த சங்கடத்தையுமே விலக்கி வைக்கிறாரு. முயற்சிகள்ல வெற்றி கொடுக்கிறாரு. பொன் பொருள் சேர்க்கை, வண்டி வாகன யோகம், நீங்க விரும்பினதை எல்லாத்தையுமே அடைய வைக்கிறார். பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கா உங்க வாழ்க்கையில, தொழிலையா இருக்கட்டும் இல்ல உத்தியோகத்திலே இருக்கட்டும், அது எல்லாமே இப்ப தீரப்போகுது. தடைப்பட்ட பணப்புழக்கம் அதிகமாகும். வெளிநாட்டு தொடர்பு அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு கட்டாயம் மறுமணம் நடக்கும். இது எழுதி வச்சுக்கோங்க. பொன் பொருள் சேர்க்கை கட்டாயம் உண்டு. பொருளாதார தடை விலகுது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது. வருமானம் பல வழிகள்ல உண்டாகும். பொதுவா சொல்றேன், வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செய்து முடிக்க போறீங்க. ஆன்மீக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பண பற்றாக்குறை விலகுது. கடன் பிரச்சனை மாட்டிட்டு அந்த கடன் அடைப்படும். வியாபாரத்துல லாபம் அதிகமாகும். வங்கியில நீங்க கேட்ட கடன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. தற்போது வாடகை வீட்டுல குடியிருக்கீங்க அப்படின்னா புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதோட நீங்க சனி பகவானுடன் சேர்த்து துர்க்கி அம்மனையும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு. வாழ்க்கை வளமாக இவங்களும் வழிகாட்டுவாங்க. மூன்றாவதோட ஒரு பரிகாரம் சொல்றேன், அதையும் கேட்டுக்கோங்க. அனுதினமும் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா நலமா இருக்கும். ஆரோக்கிய வகையிலும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி செழிப்பா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த பதிவுங்கிறது கட்டாயம் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பதிவா அமைஞ்சிருக்கும். அதே போல அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை, நாளும் பொழுதும் முருகன் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.